ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே குட் பேட் அக்லி ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வருதுன்னு சொல்லி ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தாறு மரம் இருந்துச்சு. அண்ட் ஏகப்பட்ட கேஸ்டிங்கை தாண்டி எல்லாருடைய கேஸ்டிங்குமே பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எனக்கு இதில் முக்கியமாக பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் இந்த லொக்கேஷன்ஸ் தான் அவ்வளோ ஒரு எலைட்டான ஒரு லொக்கேஷன் அண்டு கேங்ஸ்டர் ஒரு மூவியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபேன் பாய் சம்பவம் நிச்சயமாக இருக்குது. அதாவது எனக்கு பார்த்த வரைக்கும் இந்த ட்ரெய்லரில் ஃபேன் பாய் சம்பவத்தையும் தாண்டி படம் ஃபுல்லாமே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மார்க் ஆண்டனி 2 ரேஞ்சுக்கு இதை வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணிருக்காங்கன்றது பார்த்தாலே தெரியுது. அவ்வளோ பர்ஃபெக்ஷனோட ஒவ்வொரு சிங்கிள் ஷாட்டுமே இருக்குது. அண்ட் எனக்கு இந்த ட்ரெய்லருக்கு க்ரியேட் பண்ண அந்த ஹைப்பு உண்மையாலுமே அல்டிமேட்டுங்க. ட்ரீசரில் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபுல் இடமே, அதாவது ஏகே அவருக்கு வந்து ஷவுட் அவுட் கொடுக்குற மாதிரியே தான் இருந்துச்சு. பட் இதில் ட்ரெய்லரில் வந்து அர்ஜுன் தாஸ் காமிச்சிட்டு இன்னும் நிறையா கனெக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. பில்லா படத்தோட, அப்புறம் வேறு மங்காத்தா எல்லா படத்தோடையுமே சின்ன சின்ன கனெக்ஷனோட கொடுத்து அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு விஷயம் சொல்லிருப்பாப்புல, சிலருக்காக நான் என்னுடைய பழக்கங்கள் குடிக்கிறது இதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பாப்புல. அண்ட் என் பையனுக்கு ஒன்றுன்னு வரப்போ அந்த விட்ட வன்முறை எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரைலாக் வந்து உண்மையாலுமே தாறு மரம் இருந்துச்சு. அண்ட் நிறையா சீக்வன்ஸ், அதாவது இந்த கரண்ட் ட்ரெண்டில் எது இருக்கோ அந்த மாதிரியான டைலாக்லாம் அந்த ரைட்டிங்கில் இருந்திருக்கு. ஸோ அது இன்னும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த 10 கிலோ கறி வேணுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். அண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஸ்டைல் ஆஃப் அந்த காரோடைய அந்த ஷார்ப்னஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரேஸ் மூவி பார்க்குறோன்னே அதில் போகும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டிரைவிங் எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரேசிங் மூவிக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷைனிங் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய ஹைப்பு ஃபுல்லாமே இந்த ஒரு ட்ரெய்லரே பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் தான் இந்த ட்ரெய்லரு. பட் ஆனால் கொடுத்த எஃபெக்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது ஒரு ட்ரெய்லரே ஒரு 6 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியோட ஒரு ஒன் பிளாட்டாக அப்படின்னு என்ன இருக்குன்னு நினச்சிங்கன்னா, அர்ஜுன் தாஸ் வந்து யாருன்னு தெரியாமல் ஏகே அவரோட சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறமாவும் இது என்னுடைய கேமு, நான் தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பார். அந்த இடத்துல வந்து மேபி அவனுடைய பையன் இல்லை ஒய்ஃப் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் காமிச்சு மிரட்டிகிட்டு இருந்திருக்கலாம். யார் யாருக்கெல்லாம் எதெல்லாம் விட்டு கொடுத்தனோ அதையெல்லாம் திருப்பி அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அதை வன்முறையாக ஏதோ எடுக்கிறதுக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த மூவியோட ட்ராக்கே டோட்டலாக டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு எலைட் கேங்ஸ்டர் மூவி, அதில் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு அந்த ஷார்ப்னஸ் இருந்துச்சு. அண்ட் க்ரியேஷன் அண்ட் லொக்கேஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும், அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இந்த ட்ரெய்லரை கொண்டு போயிருக்கிறாங்க. படத்தையுமே இதே அளவுக்கு அந்த ஹைப்பில் கொண்டு போனாங்கன்னா அவ்வளோ பியூராக இருக்கும். ஏன்னா அவருக்கு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மூவி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாலுமே ஒரு தரமான ஒரு மூவியாக வரும்ன்றதை நினைக்கிறேன். அண்ட் ஏகே ஃபேன்ஸுக்கு இது இந்த மூவி ஒரு செம்ம ட்ரீட்டான ஒரு மூவியாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் பண்ணிச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ட்ரெய்லர் ஓவராலாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரோலர் கோஸ்டர் மூவியாக அமையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது மார்க் ஆண்டனி 2 அந்த அளவுக்கான அந்த கிராஃபிக்ஸ் இருக்கும், அந்த ஷார்ப்னஸும் இருக்குது. எனக்கு அந்த கேமராவுடைய அந்த வியூ ஆங்கிள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக தோணுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தப்போ அந்த இது ஃபீல் வந்துச்சா இல்லையான்றதையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக எனக்கு அந்த மூவி வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு செம்ம ஒரு எலைட்டான ஒரு மூவி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டேன்.